ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 15 ஆஹா கல்யாணம் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இங்கே வந்து மகா வந்து வீட்டுக்கு வந்தோடனே எல்லாரும் அந்த வீடியோவை காட்டி மகா வந்து திட்டுறாங்க, இந்த மாதிரி எங்களை அசிங்கப்படுத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் சேர்ந்து சத்தம் போடுறாரு. இப்போ மகா என்ன சொல்கிறாங்கன்னா, என் மேலே தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நானே உங்களுக்குலாம் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ உடனே சூர்யா வந்து திட்டுறாரு, இவ பெரிய சிந்தனை சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு, என்ன யோசிச்சுட்டு இருக்க, எதனாச்சும் ஒரு பிளான் இல்லாமல் நீ இவ்வளோ தூரம் யோசிக்க மாட்டல, என்ன யோசிச்சிருக்கன்னு சொல்லும்போது மகா அதுதாங்க எனக்கும் தெரியலை, நானும் அதான் யோசிச்சு பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணி நீங்கள் அனாமிக்காவான்னு கேட்டுட்ருக்கிறாரு. கடைசியில் பிரபாவை வர எழுப்பி அவங்களுக்கும் கொஞ்சம் நம்பர் கொடுத்து தேட சொல்கிறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நம்பர் இருக்குது, அது கால் பண்ணி அனாமிக்கான்னு சொல்லிட்டு பிரபா கிட்டே பேசிகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அனாமிக்கா தானே, இந்த குரலை நான் அடிக்கடி கேட்டிருக்கேன், நீங்கள் தானே என்கிட்ட பேசுங்கன்னு. டேய் நான் தாண்டா, எனக்கு நைட்டு ஃபோன் பண்ணி என்னையடா இந்த பாடு படுத்திட்டு இருக்கேன்னு. ஓ நீயா, சாரி ப்ரோன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, மகா வந்து அடுத்த நாள் மீடியாவை கூப்பிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என் புருஷன் வீட்டில் வந்து நான் கேட்டேன்னா எத்தனை லட்சம்னாலும் எனக்கு தருவாங்க, ஆனால் நான் வந்து எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வீட்டில் எல்லோரும் பார்த்துட்டு விஜய் தான் அதை எல்லாருக்கும் ப்ளே பண்ணி காட்டுறாரு. இப்போ வந்து கௌதமோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இவங்க பண்ணுறதெல்லாம் சரியில்லை, இப்போ என்னென்ன சொல்லுவாங்க எல்லோரும், நம்ம தான் மிரட்டி அவளை இப்படி பேச வச்சோன்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு தான் அவள் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு மறுபடியும் மகாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு ஐஸ்வர்யா செம ஹாப்பியில் இருக்காங்க. அதோடய என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.